கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இப்படிப்பட்டதான நேரத்தை தந்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலகரத்தினாலே உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அநேக நேரங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே நீ பயப்படாதே பயப்படாதே என்று சொன்னார். இந்த நாளில் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு பயம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பயம் என்று சொன்னால் நாம் எல்லாருடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வசதி உள்ளவர்களாக இருந்தாலும், பயம் என்பது நம்முடைய உள்ளத்தில் அநேக நேரங்களிலே காணப்படுகிறது. இந்த பயம் ஏற்படுவதற்கு வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆதாம் கர்த்தருக்கு பயந்து ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஒரு பாவத்தை செய்ததனால அவனுக்கு பயம் வந்தது. அப்படியே முற்பிதாக்களும் பயந்தார்கள். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பயம் வருகிறது. இன்னும் விசுவாசம் குறையும் போது நம்முடைய வாழ்க்கையில பயம் வருகிறது. சீசர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்டார். இப்படியாக பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், அதனால் நீ பயப்படாதே, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். 13வது வசனத்திலும் கூட உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறார். கர்த்தர் பயப்படாதே என்கிற வார்த்தையை மட்டுமல்ல, நான் உனக்கு துணை நிற்பேன், உனது வலது கரத்தை பிடித்து துணை நிற்பேன், அதனால் பயப்படாதே என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எந்த சூழ்நிலையில, எந்த நெருக்கத்துல நாம் பயந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த பயத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றப் போகிறார். இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்போது, கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்களுடைய உள்ளத்திலே காணமுண்ட பயங்களை மாற்றி கர்த்தர் பெரிதான ஒரு சமாதானத்தையும் விடுதலையும் தரப்போகிறார். இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய முற்பிதாக்களே பயந்தார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படி என்று சொல்லி நான் தியானித்து, நம்முடைய வாழ்க்கையிலும் பயப்படுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அந்த காரியத்தை கர்த்தர் அறிந்து அதிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்முடைய பயத்தை மாற்றப் போகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் தான். நான் எல்லாருக்கும் சாட்சியான ஒரு விசுவாச வீரர் தான். ஆனால் இங்கே ஆபிரகாம் பயப்படுகிறார். பயந்து கொண்டிருந்த காரணத்தினால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லு. இந்த காரியம் நடந்த பின்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பயப்படுவதற்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கலாம் தேவ பிள்ளைகளே. இந்த காரியம் நடந்த பின்பு 14ஆம் அதிகாரத்துல சோதோமில் இருந்த ஜனங்களை எல்லாம் ராஜாக்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். லோத்தும் குடும்பமும் சோதோமில் இருந்த காரணத்தினால் லோத்தும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உண்டான எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். எபிரேயரில் ஒருவன் வந்து ஆபிரகாம்கிட்ட இந்த காரியத்தை சொல்லுகிறான். உடனே தன்னுடைய சகோதரன் பிரிந்து போனாலும் கூட அந்த சகோதரன் எப்படியும் போகட்டும் என்று சொல்லி ஆபிரகாம் நினைக்கவில்லை. ஆபிரகாம் ஒரு குடும்ப பாசம் உள்ளவர், கர்த்தருக்கு பயந்தவர். இந்த காரியத்தை கேட்டபோது அவர் வேதனைப்பட்டார்.
தன்னோடு உள்ள 318 பேரோடு கூட தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 15வது வசனத்துல இப்படியா சொல்ல, ரா காலத்துல அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த காரியம் நடந்த பின்பு, அப்படி என்று சொன்னால் அந்த 14ஆம் அதிகாரத்துல லோத்தை பிடித்து கொண்டு போன ஒரு சூழ்நிலையில மீட்டு கொண்டு வந்தாலும் கூட, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை கடந்து வருமோ, வரலாம் என்று நினைத்திருக்கலாம். இப்படிப்பட்டதான எண்ணங்கள் வரும்பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலே பயங்கள் வருகிறது. இங்கே கர்த்தர் 2 காரியத்தை தரிசனத்துல ஆபிரகாமிடத்துல சொல்லுகிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் அந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒன்று, இப்படிப்பட்டதான ஆபத்து வருமோ என்று சொல்லி பயப்படுகிறாரு, நீ அதற்கு பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கேடகம் என்று சொல்லுகிறார். அடுத்தது, நான் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருப்பேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல ஆபிரகாம் சொல்லுகிற, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படி என்று சொன்னா 2 விதமான பயம். ஒன்று, எதிரிகள் நிமித்தம் எனக்கு பிரச்சனை வருமோ என்கிற பயம். அடுத்தது, நாட்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லையே, இனி இருக்குமோ என்று சொன்ன ஒரு பயம். இந்த 2க்கும் அங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உன்னை ஒருவராலும் எதுவும் செய்ய முடியாது, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அதுபோல நான் ஒரு பலனாய் இருக்கிறேன் என்று சொன்னா, தொடர்ந்து ஆபிரகாம் எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி கேட்கிறார். ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், எண்ணக்கூடுமானால் நீ எண்ணிப்பார், அதுபோல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னா, அதை விசுவாசித்தா அதை நீதியாய் எண்ணினார் என்று சொல்லி 6வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நாம், அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம விசுவாச மார்க்கத்தா அனைவரும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி, ஆபிரகாமுடைய சந்ததியாய் நாம் இருந்தாலும், நாம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தாலும், நம்முடைய உள்ளத்துல பயங்கள் காணப்படுகிறது. இன்றைய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னவர் இன்று ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இங்க ஆபிரகாமுடைய பயங்களை கர்த்தர் மாற்றினார். 2 காரியத்திலும் ஆபிரகாமை யாராலும் ஒன்று செய்ய முடியாதபடி கேடகமாய் பாதுகாத்தா, தொடர்ந்து ஆபிரகாமுக்கு நான் பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொன்னவர் ஈசாக்கை கொடுத்தா, அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தா. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வார் தேவ பிள்ளைகளே. ஈசாக்கிடத்திலும் கர்த்தர் சொன்னார். முற்பதாக்கள் எல்லாம் பயந்தாங்க. ஈசாக்கிடத்தில் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமினுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே இருந்து என்று சொல்லுகிறார். இங்க ஈசாக்கு பயப்படுகிறார். ஆபிரகாமுடைய நாட்கள் வந்தது போல ஒரு பஞ்சம் மீண்டும் வந்தது. இந்த பஞ்சத்துல ஆபிரகாம் எகிப்துக்கு போனது போல ஈசாக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி, நீ நான் சொல்லுகிற இடத்துல இரு என்று சொன்னார். 6வது வசனத்துல ஆபிரகாம் கேராரியிலே இருந்தான். ஈசாக்கு வர வர ஆசீர்வதிக்கப்பட்டான். பெலிஸ்தேர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தோண்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். தொடர்ந்து பிரச்சனை வருகிறது. இப்பொழுது ஈசாக்குடைய உள்ளத்துல ஒரு பயம் வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து பிரச்சனைகள் வரும்போது நமக்கு உள்ளத்துல ஒரு பயம் ஏற்படும். சில வேளைகளில சொப்பனங்கள் மூலமும் காண்கிற சில காரியங்களை குறித்து பார்வோன் சொப்பனம் கண்டு கலங்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியும் கூட சில பேர் பயந்து கொண்டு இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அநேக பேர் சபையில கடந்து வருகிற விசுவாசிகள் கூட்டு இந்த சொப்பனங்களை குறித்து ஊழியம் செய்கிற எங்களிடத்துல சொல்லி அவர்கள் பயத்தோடு காணப்படுகிறதை அறிந்திருக்கிறோம். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில நம்முடைய உள்ளத்துல பயங்கள் ஏற்படுகிறது. இங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில பயம் வந்ததற்கு காரணம், இங்கே கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தாலும் கூட பெலிஸ்தர்கள் மிகவும் அவனை வேதனைப்படுத்தினார்கள்.
வேதனைப்பட பொறாமை கொண்டு அவனை நீ எங்களை விட்டு போய்விடு அப்படி என்று சொன்னார்கள். அவன் பேர்சபாவுக்கு 23வது வசனம் சொல்லுகிறது, அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. தொடர்ந்து நடந்த காரியம் தெரியும் தேவ பிள்ளைகளே. அவனுக்கு எதிர்த்து நின்றவர்கள் ஒரு நாள் வந்து சொன்னார்கள், ஈசாக்கே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லு. கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் கர்த்தர் குறித்த இடத்துல அவருடைய வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னார். நமக்கு எதிராக எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும், நமக்கு எதிராய் யார் எழும்பினாலும் ஒரு நாள் அவர்கள் நம்மோடு சமாதானகும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய பயங்களை எல்லாம் மாற்றுவார். இங்கே ஈசாக்கை தைரியப்படுத்தி பலப்படுத்தி பயங்களை மாற்றி எதிர்த்து நின்றவர்கள் வந்து சமாதானமாகும்படியாக செய்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். இந்த சூழ்நிலை என்ன என்று சொன்னால், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி சகோதரர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை யாக்கோபால் நம்ப முடியல. ஆனாலும் யாக்கோபை அழைத்து வரத்தக்கதாக அவன் வண்டிகளை அனுப்பினதை பார்த்து அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னபோது அவரை அதை ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. அவன் அப்படியே மூர்ச்சடைத்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் யோசேப்பு சொன்ன வார்த்தைகள், அவன் அனுப்பின வண்டி, அதையெல்லாம் பார்த்தபோது இப்பொழுது அவனுக்கு ஒரு உயிர் வந்தது. இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனா யோசேப்பு என்ன உயிரோடு இருக்கிறானே, இது போதும் என் வாழ்க்கையில, நான் அவனாக போய் பார்ப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிறா, நன்றி செலுத்துகிறா. இங்கே இப்பொழுது யாக்கோபுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம், நான் எகிப்துக்கு சென்றால் தான் என் மகன் யோசேப்பை பார்க்க முடியும். நான் எகிப்துக்கு சென்றால் அங்கே என்ன நடக்கும், என் வாழ்க்கையில என்ன நடக்கும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய உள்ளத்திலும் கூட அநேக சூழ்நிலை, அநேக எண்ணங்கள் தோன்றலாம். நான் இந்த காரியத்தை செய்யும்போது அது எப்படி நடக்கும், நான் எப்படி செய்ய முடியும் இதை என்று சொல்லி யாக்கோபு பயந்தா. யாக்கோபிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் எகிப்துக்கு உன்னோடு வருவேன், நீ பயப்படாதே. முற்பிதாக்கள் எல்லாம் பயந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பயந்த சூழல்ல கர்த்தர் சொன்னா, நீ பயப்படாதே. இன்று நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அன்பான சகோதரா, சகோதரி, உங்களுடைய உள்ளத்தில் சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். இது எப்படி நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆகும்? அது குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், பிள்ளையுடைய காரியமா இருக்கலாம். சிலவருடைய சரீரத்தில் சில பலவீனங்கள் வரும்போது இது என்னவா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அது நிமித்தம் பயந்து கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உனது வலது கரத்தை பிடித்து துணை நிற்கிற கர்த்தர், நான் துணை நிற்கிற கர்த்தர். முதலாவதாக முற்பிதாக்கள் இடத்துல கர்த்தர் சொன்னா, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லு. இரண்டாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரை குறித்து இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளே. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே. இந்த காரியம் எப்படி என்று சொல்லி நாம் இந்த அதிகாரத்துல நாம் அறிகிறோம். கர்த்தர் சொன்னபடி சாராளை கடாட்சித்தார். ஈசாக்கு பிறந்தான். பால் மறந்த நாளையில பெரிய விருந்து பண்ணப்படுகிறது. இங்கே ஆகாருக்கு பிறந்த மகன் இங்கே பரியாசம் பண்ணுகிறதை சாராள் பார்த்து ஆபிரகாமிடத்தில் சொன்னா, இந்த அடிமை பெண்ணையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளும். இது ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னா, நீ உன் மனைவி சாராள் சொல்லுகிறதை கேளு என்று சொல்லு. இப்போது ஆபிரகாம் ஆகாரை அழைத்து துருத்தியில் கொஞ்சம் தண்ணீரை அப்பத்தையும் கொடுத்து அவருடைய தோளிலே வைத்து மகனையும் அவருடைய கரத்திலே கொடுத்து அனுப்பிவிடுகிறார் வனாந்தரத்திற்கு. கடந்து சென்ற அந்த ஆகார் தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. இப்பொழுது மகன் உயிர் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. ஆகார் தொடர்ந்து மகனுக்காக எதையும் செய்ய முடியாது. ஆகாரும் மகனும்
அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில, மடிந்து போகிற ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறார்கள். இப்பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம் 16வது வசனத்தில், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் போய் அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். இன்றைக்கு பிள்ளைகளுக்காக அநேகர் வேதனைப்படுகிறார்கள். ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். வனாந்தர போன்ற காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வனாந்தரத்தின் அனுபவங்கள், வனாந்தரத்தை போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். இன்றைக்கு பிள்ளைகளுக்காக அநேகர் அழுது கொண்டு இருக்கிறார்கள், பயந்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய சரீர சுகம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம், எதிர்காலங்கள், திருமண காரியங்கள், அநேக காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிற பெற்றோரே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்க பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், ஆகாரே நீ பயப்படாதே, உனக்கு என்ன சம்பவித்த? அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரான் அப்படின்னால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மனிதர்கள் விசாரிக்கலாம், அதனால நமக்கு ஒரு ஆறுதல் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவதூதன் விசாரிக்கும் போது, தேவன் விசாரிக்கும் போது நம்முடைய பயம் மாறும், நமக்கு ஆறுதல் வரும், சமாதானம் வரும். 19வது வசனத்துல, ஆகாருடைய கண்கள், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். வனாந்தரத்தில் நீரூற்றை உண்டு பண்ணுகிற கருத்து, நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை அறிந்திருக்கிற கருத்து, அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார் தேவ பிள்ளைகளை. இங்கே ஆகாருடைய பயத்தை, பிள்ளைய நிமித்தம், மகனை நிமித்தம், மகனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்கிற ஒரு சூழ்நிலையில பயந்து கொண்டிருந்த அந்த ஆகாரை தேற்றி தண்ணீர் துறவை அங்கே உண்டு பண்ணி மகனையும் ஆகாரையும் காத்தா. புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஜபாலே தலைவன் எவீரு தன்னுடைய 12 வயது மகளுக்காக இயேசு கிறிஸ்துவில் வந்தான். மரண அவஸ்தையா இருக்கிறாள், நீர் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்து இயேசு கிறிஸ்து பாதத்தில் வந்து விழுந்தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே செல்வதற்கு போய்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில 12 வருடமாய் பெரும்பேடு உள்ள ஸ்திரீ அங்கே அவளுடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல சில கால தாமதமாய் இருக்கலாம். இப்பொழுது ஜபாலே தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து சொல்லுகிறான், உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து இதை கேட்டு சொல்லுகிறார். இயேசு அதை கேட்டு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. அவனுடைய பிள்ளை மரித்து போனாள் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்டு அவன் பயப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பயத்தை மாற்றுகிற கருத்து, நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி வீட்டிற்கு சென்றால் எல்லாரும் மரித்து போனாள் என்று சொல்லி அங்கே அழுது கொண்டிருந்தார்கள். எல்லாரையும் வெளியே போக பண்ணி அந்த பிள்ளையை அவர் உயிரோடு எழுப்பினார். எவருடைய பயத்தை மாற்றினார் தேவ பிள்ளைகளை. இன்றைக்கு நம்முடைய பயத்திற்கு எப்படிப்பட்டதான காரணமாக இருந்தாலும், சிலர் கடனால பயந்து கொண்டிருக்கிற, இந்த கடன் எப்படி தீரும் என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சரீர பலவீனங்களை குறித்து, வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறது, அன்று ஆகாருடைய மகனை விடுவித்த கருத்து, எவீருடைய மகளை விடுவித்த கருத்து, நம்முடைய பிள்ளைகளையும் அவர் எந்த சூழலில் இருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய பயங்களை மாற்றுகிற கருத்து. முதலாவதாக முற்பிதாக்கள் இடத்துல சொன்னார், நீ பயப்படாதே என்று சொல்லு. இரண்டாவதாக ஆகாரை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே என்று சொல்லு. மூன்றாவதாக ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இது ரூத்தை பார்த்து போவார் சொல்லுகிற காரியம். ரூத்துக்கு என்ன பயம்? மோவாபிய தேசத்து ஸ்திரீ ரூத்து. இங்கே நகோமி பெத்லெஹேமில் இருந்த மோவாபுக்கு சென்று அங்கே தன்னுடைய மகனுக்கு மருமகளாக ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீ தான் ரூத்து. இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில நகோமி பெத்லெஹேமுக்கு திரும்பி வருகிறார்கள். ஓர்பாள் ரூத் 2 பேரும் வந்த வழியிலே ஓர்பாள் சென்று விட்டாள். ரூத் உறுதியாய் பயிற்று கொண்டாள். கர்த்தருடைய சட்டங்கள் வந்தாள்.
3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கிறோம். அங்கே நகோமி பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகிறா. நீ ஆயத்தமாகி போவாஸ் களத்திற்கு வருவான், இந்த இரவில் நீ அங்கே சென்று அவனுடைய காலடியில படுத்துக்கொள்ள என்று சொல்லு. போவாசு, மகளே, இப்போது நீ பயப்படாதே. ரூத்துக்கு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயம். இளம் வயது விதவை, அவளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. சில குடும்பங்கள்ல தாய் ஒரு மகனோ மகளோ இருப்பாங்க. அவர்களும் வியாதியோடு இல்லைன்னா வேறு விதங்களிலே பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அப்பொழுது இந்த தாயார் இருக்கும் வரை இந்த பிள்ளையை பார்ப்பாங்க, பராமரிப்பாங்க. தாயார் இறந்த பின்பு இந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன என்று சொல்லி அநேக பேர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அன்பானதனுடைய பிள்ளைகளே, தாவீது சொன்னார், என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கிறது என்று சொல்லு. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எந்த காலத்தை மாற்றுகிற கருத்தை அவரால் முடியும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரூத்தும் கூட நினைத்திருக்கலாம், என்னுடைய இந்த தேசம் எனக்கு தெரியாது, இந்த தேசத்துல யாரையும் நான் அறியேன், என் மாமி இருக்கும் வரை என்னை பராமரிப்பார்கள், என் மாமி இறந்தபோது இறந்து போனால் என்னுடைய வாழ்க்கை என்ன என்று சொல்லி இந்த ரூத் வேதனையோடு இருந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நாளை குறித்து நான் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளை குறித்து நீ கவலைப்படாதே. 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. போவாஸ் ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினா. அந்த சந்ததியிலிருந்தா இயேசு கிறிஸ்து தோன்றினா. ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு சபிக்கப்பட்ட சூழலை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கருத்து நகோமியுடைய வாழ்க்கையில, ரூத்துடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றினா, பயங்கள் எல்லாம் மாற்றினா, பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். மகளே, இப்போதும் பயப்படாதே. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மகனே, நீ இப்போதும் பயப்படாதே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்யப்படும், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்யப்படும். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4ஆவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இங்கே ஆகாரை போன்ற ஒரு சூழ்நிலை தான். ஆகார் தன்னுடைய மகனுக்காக அழுது பயந்து கொண்டிருந்தது போல இங்கே தேசத்திலே பஞ்சம். இங்கே எலியா ஆகாபுக்கு முன்பாக நின்று சவால் விடுகிறார். நான் சொல்லி இல்லாம தேசத்துல பனியோ மழையோ பெய்யாது என்று சொல்லி. இப்பொழுது ஆகாப் எலியாவை தேடுவதற்கு, பிடிப்பதற்கு அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். முதலாவதாக கர்த்தர் சொன்னார், நீர் கேரீர் தாற்றாண்டையில ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லி காகத்திற்கு கட்டளையிட்டா. அங்கே ஆற்றின் நீர் வற்றிய சூழ்நிலையில இங்க எலியாவிடத்துல கர்த்தர் சொன்னார். 9வது வசனத்துல இப்படியாக நாம பார்க்கிறோம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கீர், உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையின்படி எலியா புறப்பட்டு போகிறார் சாரிபாத்துக்கு. அங்கே போகும்போது அந்த 10வது வசனத்துல அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். அவரிடத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறான். அவர் தண்ணீர் கொண்டு வருவதற்காக போகிறார். திரும்பவும் அழைத்து தண்ணீரோடு கூட ஒரு அப்பத்தையும் கொண்டு வா என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவள் சொல்லுகிறா, பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுகிறேன். கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான், ஒரு சில அப்பங்கள் தான் செய்ய முடியும். வேறு என்னிடத்துல அப்பமும் இல்லை, எண்ணெயும் இல்லை, வேற வழியும் இல்லை. அதனால இதை நாங்கள் அப்பமா செய்து செத்து போக விறகு பொறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்கிற ஒரு சூழ்நிலை. அவள் அதனால பயந்து கொண்டிருக்கிறார். தான் மட்டுமல்ல, தன்னோடு உள்ள மகனும் எனக்கு பிறகு அவன் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி
நாங்கள் 2 பேரும் சாக வேண்டும் என்று சொன்ன ஒரு முடிவில் அவள் இப்படியாக விறகு பொறுக்கிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நானும் கூட ஒரு சூழ்நிலையில நினைத்தேன், மிகவும் கடனால் நெருக்கப்பட்ட பொழுது என் வாழ்க்கை இதோடு முடிந்து போகுமோ என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், என் ஊழியத்தை செய்யணும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். எலியாவிடத்துல சொன்னாரே, நாம் சாக வேண்டும் என்று சொல்லி சோர்ந்து போய் சூரச்செடியின் கீழ் படுத்திருந்த சூழ்நிலையில நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வெறுப்பாய் தோன்றலாம், கசப்பாய் தோன்றலாம், வாழ்க்கை முடிந்து போமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். கர்த்தர் இந்த நாளில உங்களுடைய பயத்தை மாற்ற போகிறார். நீ போய் முதலாவது எனக்கு ஒரு அடைய செய்து கொண்டு வா என்று சொல்லு. அப்படி நீ செய்யும் போது உன்னுடைய பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் குறைந்து போகாது. அப்படியே தேசத்துல செழிப்பு உண்டாகிற வரையில அவளுடைய பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் குறைந்து போகவில்லை. தேவ பிள்ளைகளே, ஒன்றிலிருந்து எல்லாற்றையும் உருவாக்குற கருத்து நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். இனி வாழ முடியாது என்கிற ஒரு அனுபவத்தில் நான் காணப்படலாம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் அந்த சாரிபாத்து விதவிக்கு காணப்பட்டது. அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பயத்தை கர்த்தர் மாற்றினார், அங்கே அற்புதம் செய்தார். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முற்பிதாக்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அவர்கள் பயந்ததற்கு சில சூழ்நிலைகள் காரணமாக இருந்தது. ஆகார் தன் மகனை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவள் பயந்தாள். ஆகாரை பார்த்து தேவத தூதன் சொன்னார், பயப்படாதே என்று சொல்லி. ரூத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கை குறித்து மிகவும் ஒரு பயந்த ஒரு சூழ்நிலை. போவாஸ் மூலம் கர்த்தர் சொன்னா, இப்போது மகளை பயப்படாதே என்று சொல்லி. சாரிபாத்து விதவையை பார்த்து எலியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி. இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. பயப்படுவதற்கு சில சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம், சில பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம், சரீரத்தில் காணப்பட்ட வியாதிகள் காரணமாக இருக்கலாம். நீ பயப்படாதே, அதிலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே கர்த்தர் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பயப்படாதே, உனது வலது கரத்தை பிடித்து துணை நிற்கிற கர்த்தர் நான் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக, குடும்பத்திற்காக அடியேன் உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்கிற தேவனப்பா. கர்த்தாவே, அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய பயங்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பயந்த சூழ்நிலையிலே தரிசனத்தில் அவர்களோடு பேசினீரப்பா. நீ பயப்படாதே என்று சொல்லி தேற்றினி, பயங்களை மாற்றினி. அப்படியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இந்த வேளையில மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆகார் மகனுக்காக அழுத பொழுது நீ பயப்படாதே என்று சொன்னீரப்பா. மகன் சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் வேதனையோடு காணப்பட்டாள். இந்த பிள்ளைகளுக்காக பாரப்படுகிற பயத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நீ பயப்படாதே என்று சொல்லி அந்த எதிரியை பார்த்து சொன்னி, நீர் விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே என்று சொன்னி. அப்படியே கர்த்தாவே, ஒவ்வொருடைய பயங்களை மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுக்காக பாரப்படுகிற பிள்ளையுடைய எதிர்காலங்களுக்காக, சரீர சுகத்திற்காக, படிப்பிற்காக, கர்த்தாவே ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். நீ பயப்படாதே. அன்று ஆகாருடைய மகனை விடுவித்த கர்த்து, எவிருடைய மகளை விடுவித்த கர்த்து, அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய போவதற்காய் நன்றியப்பா. ரூத்தை பார்த்து சொன்னேன், இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்யப்படும் என்று சொல்லி. சாரி பார்த்து விதவை பார்த்து சொன்னீங்கப்பா, நீ பயப்படாதே என்று சொல்லி. அவளுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி அவள் நினைத்து வேதனைப்பட்டு பயந்து கொண்டிருந்தாளப்பா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, பயந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கிருபையினால் ஜெபிக்கிறேன். வியாதியினால கர்த்தாவே, வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவர்களை தொடும்படியாய். டாக்டரால் முடியாது, உம்மாலே முடியும். மறந்தால் கூடாது, உம்மாலே கூடும். உம்முடைய வல்லமை இந்த வேளையில ஒவ்வொருடைய சரீரத்திலும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கர்த்தாவே, நீர் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தர், உம்முடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டட்டும். பயத்திற்கான காரியங்களை மாற்றும், பயத்தை மாற்றும். உள்ளத்துல ஒரு சமாதானத்தை, விடுதலையும் கூட ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.